உங்களுக்கு தெரியும், அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது, அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள், அதிமுக பலத்தை பார். திருக்கோயிலூர் ரிஷிவந்தியத்தை திருப்பி பார், அதிமுக எப்படி இருக்கின்றது என்பதை கவனத்தோடு பேசுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார், ஈயனார் சுட்டப்பன் உள்ள ஆறுமே ஆறாது, நாவினார் சுட்ட வடு என்று. ஈயனார் சுட்டப்பன் கூட ஆறிடும், ஆனால் நாக்கில் இருந்து வருகிற வார்த்தை அது புண்படுத்திவிடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள். அதிமுக வலிமையோடு இருக்கின்றது. உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார், அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும். எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன், என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. இங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியல அதிமுக. நீங்கள் உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள். நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ, இங்கே வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று பாதனைக்கு வந்திருக்கிறோம். கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சரானே, பிறகு துணை முதலமைச்சராகி உழைத்து வரவில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார். திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார். கட்சிக்கு உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்.